வணக்கம் தலைவா. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரு. இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமேசான்ங்க. நம்ம ரொம்ப நாளா எல்லா பேருமே நெறைய வேலைகள் பார்த்திருப்போம். ஆனா இப்ப இயர் எண்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், இந்த பார்ட் டைம் ஜாப் இருந்தா கொஞ்சம் எங்களுக்கு அலோகேட் பண்ணுங்களேன். அது எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால பார்ட் டைமாமே வந்திருக்கு. ஆனா இத நீங்க ஃபுல் டைமா பார்த்துக்கலாம், பார்ட் டைமா பார்த்துக்கலாம். உங்க இஷ்டம் தான். ஸோ வேலைகள பொறுத்தவரைக்கும் முக்கியமா வொர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க. வீட்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு தரமான வேலை தான். வொர்க் ஃப்ரம் ஹோமும் வந்திருக்கு. ஸோ இதுல பேசிக் குவாலிஃபிகேஷனா 10த் முடிச்சவங்க, 12த் முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க, நீங்க யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். அதே மாரிக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ, அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாடு. ஸோ அப்ப தமிழ் உங்களுக்கு நல்லா பேசவும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அது போக உங்களுக்கு பேசிக்கான இங்கிலீஷ் நாலேட்ஜும் இருக்கணும். ஸோ இது ஒரு பேன் இண்டியா ரெக்யூர்மென்ட் தான். அதனால நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ, அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி தெளிவா சொல்ட்டாங்க. ஓகே. இப்ப இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்? இதுக்கான அபிஷியல் டீடைல்லாம் இருக்குல்ல. என்னென்ன அப்படின்ற மாரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஆதார் கார்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமா ஒரு சூப்பரான செம்மையான வேலை போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட சகட்டு மேனியா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5000 ரெக்ரூட்மென்ட் கிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட் மூலியமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் நீங்க அத பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அது போக லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடியுமே நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். இந்த வானன் ஆன்லைன் சர்வீஸா இருக்கட்டும், அதுல நீங்க கேட்ட இந்த டைப்பிங் இந்த மாரி விஷயங்கள், கேப்ஷன், சப்டைட்டில் குடுக்குறது இந்த மாரி வேலைகள் அண்ட் பீப்பிள் ஜாப்ஸ் மூலியமாவும் நமக்கு வேலைகள்லாம் நெறைய போட்டுருக்கோம். நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோஸோட லிங்க்க நான் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். இல்லன்னா நீங்க நம்ம சேனலுக்குள்ளயுமே போங்க. முன்னாடி தான் இருக்கும். ஏன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் போட்டேன்ல. வீடியோஸ்ல நீங்க போய் பார்த்தாலே 2 நாளைக்கு முன்னாடியே இருக்கும். மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் அதுல அப்ளை பண்ணி நம்ம சேனல்ல சேர்ந்த ஒரு 7 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரிப்ளை மெயில் வந்திருக்கு பீப்பிள் ஜாப்ஸ்ல. ஸோ மறக்காம எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய அமேசான் ஜாப் இருக்குல்ல, அதுக்குள்ள போகலாம். செல்லர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளும் நம்மளுக்கு ரெக்ரூட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் சாட் சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன மாரி வேலை ப்ரோ இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அமேசான்ல ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க. மேபி அது ஒரு 2 நாளோ, 1 நாளோ ஏதோ மேபி இஷ்யூவா இருக்கலாம். ஒரு டிலே ஆயிருக்கலாம். இல்ல நீங்க ஆர்டர் பண்ண பொருளுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்திருக்கலாம். இல்ல அதுல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கலாம். சோ இஷ்யூன்றது இப்படிதான் வரணும் அப்படி கிடையாது. பட் ஏதோ ஒரு பிரச்சனால வருது அப்படின்னா, நம்ம உடனே நம்ம கஸ்டமர் சாட் டீம்ட்ட நம்ம பேசுவோம். சோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் உள்ளவங்கட்ட பேசுவாங்க. இல்லைன்னா அதிலே கேட்பாங்க. அமேசான்லயே கேட்பாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவங்க சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு செட்டபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ் சொன்னானா, சோ அப்ப நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் சாட் சப்போர்ட்ல இருக்கிறவங்களே பேசுவாங்க. அந்த வேலைகளுக்கு தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. உங்களுக்கான தனியான ஒரு டேஷ்போர்ட் குடுத்துருவாங்க. முக்கியமா இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு மதுரையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கமே. சோ இப்ப மதுரைக்குள்ள உங்களுக்கு வேலை, வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை இந்த வேலைகள் தந்துருவாங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் உங்கட்ட லேப்டாப் எனிதிங் இருந்தாலுமே ஓகே தான். சோ இப்ப மதுரைக்குள்ள நெறைய டெலிவரிஸ் ஆகும். இந்த அமேசான பொறுத்தவரைக்கும் நெறைய டெலிவரிஸ் ஆகும். அதுல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ஏரியா அலோகேட் பண்ணிருவாங்க. அந்த 5 ஏரியாவோ இல்ல 10 ஏரியாவோ அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருதுன்னா, அந்த கால்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். சோ இந்த மாரி தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. ஏன்னா நெறைய பேர் கேட்டது என்னன்னா, இப்போ தமிழ்நாடு பூராமா நமக்கு கால் வருமா ப்ரோ? ஏன்னா எனக்கு தெரியாத ஊர்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண? உங்களுக்கு அத பத்தி நீங்க கவலையே வேணாம். ஏன்னா நீங்க சப்போர்ட் டீம் உங்க கையில இருப்பாங்க. பிளஸ் அது போக கஸ்டமர் கையில இருப்பாங்க. 2 பேத்துக்கு நடுவுல நம்ம இருப்போம். ஓகேங்களா? சோ அதனால இந்த இஷ்யூ அப்டின்னா நம்ம கம்பெனிக்கு இந்த மாரி சொல்லிருவோம். இந்த மாரி இந்த ஐடில இந்த ஃபோன் நம்பர்ல இருந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க. இந்த திங்ஸ் அவங்களுக்கு இந்த மாரி இஷ்யூ ஆயிருக்கா அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் டீம்ட்ட பேசுவோம். சப்போர்ட் டீம் நமக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில நம்ம இவங்களுக்கு சொல்லப் போறோம். சோ இவ்வளவுதாங்க விஷயம். அதே மாரிக்கு செல்லர் சப்போர்ட் அசோசியேட்னா இது என்ன ப்ரோ அப்டி கேட்டீங்கன்னா, இப்போ அமேசான்ல நெறைய பொருட்கள் இருக்கும். அத லோக்கல்லயே அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கூட தருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே ஆர்டர் போறோம் அப்டின்னா, அது லோக்கல்லே இருக்கும். அப்ப அந்த செல்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மென்ட் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மென்ட்ல தான் நம்ம செல்லர் சப்போர்ட்டா நம்ம இந்த வேலைகள் பார்க்க போறோம். சோ 2மே கிட்டத்தட்ட ஈஸியான வேலை தான். கஸ்டமர் சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க 12த் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 10த் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். டிப்ளோமா முடிச்சாலும் ஓகே தான். இல்ல அதுக்கு மேல என்ன முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். பிரச்சனை கிடையாது. அதே மாரிக்கு செல்லர் சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்டின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு. மாஸ்டர் டிகிரினாலும் ஓகே தான். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன வேலை நம்ம அமேசான்ல பார்க்க போறோம். வொர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்றத. நான் அத உங்களுக்கு தெளிவாவே சொல்ட்டேன். சோ வீடியோக்கு கீழே இந்த டேப்ப பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நீங்க ஏதாச்சும் வேலை மிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த டேப்லெட் காலத்துல உங்களுக்கான எல்லா வீடியோஸுமே ஐ மீன் மிஸ் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். மறக்காம பாருங்க. சோ இது அமேசான் மூலியமா நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4178 ரெக்ரூட்மென்ட் குடுத்திருக்காங்க. சோ இது கேரளாக்கு தனியா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 ரெக்ரூட்மென்ட் கிட்ட வருது. அண்ட் கர்நாடகாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 815 ரெக்ரூட்மென்ட் கிட்ட வருது. சோ அது மத்த ஸ்டேட்ஸ்க்கு அது நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும். சோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல தரமான ரெக்ரூட்மென்ட் இயர் பிறக்கும்போதே விட்டுருக்காங்க. சோ கண்டிப்பா
அத வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 25ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்திருக்கு. அதுக்குள்ள ஜஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் ரூ. 1 கூட கிடையாதுங்க. ஃபீஸ் கேட்டு எந்த விதமான காலோ, மெயிலோ வருது அப்படின்னா, தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஃபீஸ பொறுத்தவரைக்கும் கேட்க மாட்டாங்க. இது அமேஸோட அஃபிஷியல் கரியர் பேஜ் மூலியமா நம்மள விடக்கூடிய வேலை. ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதிலிருந்து நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகளுக்கு ஆட்கள எடுக்க போறாங்களே தவிர்த்து, இதுல ஃபீஸ் அந்த மாரி விஷயங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ ஃபைனலா கீழ வந்தீங்கன்னா, அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே தனித்தனியா தந்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சில டவுட் வரும். ப்ரோ நான் 2 வேலைகளுக்குமே அப்ளை பண்ணலாமா கேட்டா, தாராளமா பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஒரு வேலைக்கு பண்றாலும் பண்ணிக்கோங்க, 2 வேலைக்கு பண்ணாலும் பண்ணிக்கோங்க. பட் என்னோட ஒரு பெர்சனல் வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 2க்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. மேபி 2 அப்ளை பண்றீங்க. 2ல ஏதாச்சும் இன்டர்வியூ கூப்பிடலாம். இல்ல 2ல 2மே இன்டர்வியூ கூப்பிடலாம். அதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து கிடைக்கலாம். ஸோ அப்படி கூட திங்க் பண்ணி பார்த்து 2க்குமே அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் சாட் சப்போர்ட் லிங்க் இருக்குல்ல, அத வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லியுமே குடுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ நீங்க அப்படி கிளிக்கர் குடுத்தா நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாரி டவுன்லோட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் 1 இருக்கும், 2 இருக்கும். ஸோ ஃபைனலா அட்வர்டைஸ்மென்ட் 3 அப்படின்றதுக்கு மேல யுவர் கான்வர்சேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 செகண்ட்ஸ், 7 செகண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த மாரி செகண்ட்ஸ் வந்து வருங்க. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். ஸோ தெரியுது பார்த்தீங்களா? அதையுமே டச் வந்து பண்ணுங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நான் சொன்ன கஸ்டமர் சப்போர்ட் ஜாப் இருக்குல்ல, கேஒய்சி டிபார்ட்மென்ட்ல நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லில வந்து இருக்கு. அங்க இருந்து வேலைகள் வந்து விட்டிருக்காங்க. பட் ஆனா வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பான் இண்டியா மூலியமா விட்டிருக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ இத வந்து நம்ம வந்து வேர்ல்டு வைடா வீட்ல இருந்து வொர்க் ஃப்ரம் ஹோமாவே இந்த வேலைகள வந்து பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாணிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசானோட கஸ்டமர் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கும் அண்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மென்டார்ஸா நீங்க வந்து வேலை வந்து பார்க்க போறீங்க. சேம் வந்து ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணலாம். இதுல என்ன ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து பண்றாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து கரெக்ட்டா இருக்கா? பொருள் கரெக்ட்டா வருதா? அப்படின்றமே சேர்ந்து நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லில இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மூலியமா என்னால வேலை அங்க தான் அப்படிலாம் நினைக்க வேணாம். ஸோ வேலை வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஹெட் ஆஃபீஸ் வந்து அங்க வந்து இருக்கு. ஏன்னா ஹெட் ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் நெறைய இடங்கள்ல இருக்கு. பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ அந்த நெறைய இடங்கள்ல இருக்கு. சென்னையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது பிரான்ச் ஆஃபீஸ் தான். ஹெட் ஆஃபீஸ் கிடையாது. ஸோ எப்பவுமே ரெக்ரூட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஹெட் ஆஃபீஸ் மூலியமா தான் நெறைய வந்து விடுவாங்க. ஸோ அதனால அங்க இருந்து விட்டுருக்காங்க. மத்தபடி வேலை நமக்கு வீட்ல இருந்து மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாணிக்கே +2 முடிச்சவங்க வந்து, டிப்ளமோ முடிச்சவங்க வந்து, எனி டிகிரி முடிச்ச வரைக்கும் எல்லா பேருமே இந்த வேலைகள அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஸோ பேசிக்கான ஸ்கில்ஸ் ஐ மீன் வந்து பேசிக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜும் அண்ட் உங்க ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்ளை பண்ற பெரிய விஷயம் கிடையாதுங்க. சைடுலயே வந்து அப்ளை நவ் சொல்லி ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் தெரியுதா? இத டச் பண்ணி தான் நீங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்க போறீங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றது. அதே மாணிக்கு தான் செல்லர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கும் அப்ளை வந்து பண்ண போறோம். இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மூலியமா கேட்டிருக்காங்க. பட் ஆனா வேலை நமக்கு வந்து வீட்ல இருந்து மட்டும் தான். வேற பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த வேலைகளுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இல்லாதவங்கன்ட்டு எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. அப்ளை நவ் அப்படின்ற மாரி நீங்க வந்து குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல நமக்கு அமேசானுக்கான ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி பேஜ் வரும். நீங்க ஏற்கனவே அமேசானுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இமெயில் ஐடி இருக்கும்ல, ஸோ அத வச்சு நீங்க வந்து குடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. இல்ல நம்ம வந்து இப்ப தான் புதுசா வரோம் அப்படின்னா, கிரியேட் ஒன் அப்படின்ற மாரி நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசா நமக்கான ஒரு ஐடி இப்படி எப்படி Facebookஓ, Insta போகும்போது ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம்ல, அதே மாணிக்கு தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க இமெயில் ஐடிய வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் நியூ பாஸ்வேர்ட். அதாவது இந்த அமேசானுக்குன்ட்டு நம்ம புதுசா ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு, கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்ற மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்யூம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஜெண்டர், எஜுகேஷன் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா தேவை வந்து கிடையாது. பிளஸ் அதுக்கப்புறம் இந்த வேலைகள பத்தி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு, இந்த நார்மலா சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அது எல்லாத்துலயுமே பாசிட்டிவாவே நீங்க வந்து முடியும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, சப்மிட் அப்படின்ற மாரி குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றீங்க. நீங்க அப்ளை பண்ணது சரியா 2 வாரத்துல இருந்து 3 வாரங்களுக்குள்ள உங்கள ஆட்கள தேர்வு வந்து செய்வாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியா 75 மார்க்குக்கு உங்களுக்கான டெஸ்ட் வந்து நடக்குதுங்க. அந்த 75 மார்க்குக்கு நீங்க அதிகபட்சமா 27 மார்க்குக்கு மேல எடுத்துட்டீங்க அப்படினாலுமே பாஸ் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். டெலிஃபோன் அதாவது ஆன்லைன்ல வீட்ல உட்கார்ந்தே அந்த அசஸ்மென்ட் டெஸ்ட்ட நீங்க எழுதிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். வேற எதுவுமே கிடையவே கிடையாது. முக்கியமா உங்க ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஏன்னா அமேசான பொறுத்தவரைக்கும் எப்பவுமே இந்த ஆதார் கார்ட், கவர்ன்மென்ட் ஐடி ப்ரூஃப்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஒண்ணும் பயம் வந்து கிடையவே கிடையாது. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாணிக்கே அடுத்தடுத்த செமையான சூப்பரான வீடியோல வந்து பார்க்கிறேன்.